மக்களே, இது உங்க ஆர்பி டெக் தமிழ். நான் உங்க ஆர்பி. இந்த வீடியோல போட் கிட்ட இருந்து இன்னொரு புது ஏர்டப்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி ஏர்டப்ஸ் 800 பத்தி ஒரு ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது போட் ஏர்டப்ஸ் 311 ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு ஏர்டப்ஸை பத்தி தான். ஸோ இதுல அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க சொல்ற பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங் அதெல்லாம் பார்க்க போறது இல்லை, ஏன்னா இங்க ரெகுலரான ஒரு போட்டோட பேக்கேஜிங்ல தான் இருக்கு. ஸோ நம்ம டேரக்டா இயர்ஃபோன்ஸ் போயிடும். ஸோ இயர்ஃபோன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்க டிசைன் லாங்குவேஜ் மாத்திருக்காங்க. நான் லாஸ்ட் ஏர்டப்ஸ் 800 வீடியோல சொன்ன மாதிரியே அவங்களோட இயர்ஃபோன்ஸ்க்கு டிசைன்ஸ் மாத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த வகையில் இதுக்கும் ஒரு புது டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஐடி டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரே கலர் வேரியன்ட். இதே மாதிரி இன்னும் மல்டிபிள் கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கு. உள்ள அந்த ஏர் பட்ஸோடைய டிசைனுமே மாற்றிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஏர்பாட் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பட்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. தெரிஞ்சு போனாங்களா தெரியாமல் போனாங்களா தெரியல. பட் இந்த ஏர்பட்ஸ் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வந்து செம கிரிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்டாக அந்த பல்காக இருக்கிற இடத்துல நம்ம பிடிச்சோம்னா ஒரு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ உள்ளே வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி அது உங்களுக்கு நல்லா இருக்குது. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். மேலே உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட்டும் பிளாஸ்டிக் தான். உள்ள இந்த பட்ஸோட பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த கேஸோட பில் குவாலிட்டிங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸில் உங்களுக்கு 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டாக மொத்த ஏர்பட்ஸையும் சேர்த்து உங்களுக்கு 50 ஹவர்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு 8 ஹவர்ஸ் மோரர்லெஸ் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுற வால்யூமை பொறுத்து உங்களுக்கு முன்னப்பின மாறும். ஓகேவா? அடுத்து இதோட ஆடியோ குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிபிக்கல் போட் ஏர்ஃபோன்ஸில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி அந்த பேஸ் பூஸ்டரான ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது போட் சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு சாங்கில் அந்த மியூசிக் அந்த சுற்றி உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே இங்கே உங்களுக்கு நல்லா தெளிவாக ஃப்ரண்ட்டில் கேட்குது. வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. பர்சனலாக எனக்கு வோக்கல்ஸ் முன்னாடி இருந்தால் பிடிக்கும். பட் உங்களுக்கு மியூசிக் முன்னாடி இருந்தால் பிடிக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கும். பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ட்ரிபிள் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்குறப்ப உங்களுக்கு இறச்சல் எதுவும் தெரியல. அந்த விதத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டச் கண்ட்ரோல் தான். ரைட் சைட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் சைட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங், இந்த மாதிரியான விஷயங்கள் போகும். தென் ரைட் சைடில் நீங்கள் அழுத்தி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ்ட் மோடு கூட போகும். பீஸ்ட் மோட் மீன்ஸ் இவங்களோட லோ லேட்டன்சி மோட் 50 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேஷுவலாக அப்பப்போ கேம் ஆடுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு 50 ஹவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு சார்ஜிங்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆசாப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏர்பட் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் ஆனால் 150 மினிட்ஸ் வரைக்கும் இதால் ப்ளேபேக் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆக முடியும். இதெல்லாம் போக இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர், அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் பேர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தென் எஸ் ஒரு ஏர்பட்டாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏஎன்சி ஃபீச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு அதெல்லாம் வராது. ஸோ ஏஎன்சி ஃபீச்சர் கிடையாது. தென் கால் குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு 2 மைக் கொடுத்துருக்காங்க. எல்லா போட் இயர்ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி அவங்களோட இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் இல்லாமல் கிளியரான கால் கேட்குறது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அது போக இந்த இயர்ஃபோன் ப்ளூடூத் 5.3 ரன் ஆகிட்டு இருக்கு. IPX4 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன அளவில் தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த இயர்ஃபோனை போட் 1200 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஆல்ரெடி நீ எக்கச்சக்கமான இயர்ஃபோன்ஸை பார்க்கலாம். அதில் போட்டோடைய ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஈவன் போட்டோடைய ஏகப்பட்ட இயர்ஃபோன்ஸை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இதுவும் சேர்த்துரும். இப்போ இதை நீங்கள் ஏன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபிக்கல் TWS இயர்ஃபோன் டிசைன் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பேஸ் அதிகமான ஆடியோ, மியூசிக் ஃபோக்கஸ்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing out.